கிருஷ்ணகிரியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி ஓட வெட்டி பயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பட்டப்பகலில் தொழிற்போட்டியில் அரங்கேறிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் செங்கோட சிங்கநள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் 37 வயதான ரவிசங்கர். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் கெலமங்கலம் கிழக்கு ஒன்றிய பொருளாளராக பொறுப்பில் இருந்த இவர் பன்றிகள் வளர்த்து விற்று வந்தார். புதன்கிழமை காலை 11 மணி அளவில் ரவிசங்கர் தனது பைக்கில் அஞ்சலாம் கிராமத்து சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த இருவர் திடீரென வண்டியை வழிமறித்துள்ளனர். என்ன நடக்கிறது என யோசிப்பதற்குள் தீட்டி வைத்திருந்த அறிவாளால் அவரை சரமாரியாக வெட்டினர். தப்பியோட முயன்றவரை விடாது துரத்திய மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி சாய்த்தனர். இதில் சம்பவ இடத்திலேயே ரவிசங்கர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் ரவிசங்கரின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். உள்ளூர்காரர்கள் கொடுத்த தகவல்களை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்த அதில் இருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். தொழிற்போட்டி காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதாக முதற்கட்ட தகவல் வெளியான நிலையில் விசாரணையின் முடிவிலேயே கொலைக்கான உண்மை காரணம் என்ன என்பது தெரியவரும்.